ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் பெரிய ஆலமரத்தடியில் இருந்தது அந்த குடும்பத்தின் குலதெய்வம். தலைமுறை தலைமுறையாக அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். எங்களை காக்கும் தெய்வம் இதுதான் என்று பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்திற்கு கடும் சோதனை வந்தது. விவசாயம் பொய்த்து மழை இல்லாமல் நிலம் காய்ந்தது. வீட்டில் நோய்கள், மனக்கவலைகள், எதுவுமே சரியாக இல்லை. அப்போது அந்த வீட்டின் மூத்த பாட்டி, நாம் நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டோம் என்று சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை காலை அனைவரையும் கூட்டிக் கொண்டு ஆலமரத்தடிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு குளிர்ந்த நீரால் நிலத்தை சுத்தம் செய்து சாதாரண பூவும் வெள்ளை துணியும் வைத்து மனசார வேண்டினார். எங்களை விட்டு போயிடாத, எங்க குடும்பத்தை காப்பாத்து. அந்த நாளிரவு அந்த வீட்டின் இளைய மகனுக்கு கனவு வந்தது. ஒரு ஒளி போல ஒரு வடிவம் தோன்றி, நம்பிக்கை இழக்காதே, உழைப்பையும் நியாயத்தையும் விடாதே, நான் உங்களோடே இருக்கேன் என்று சொன்னது. அடுத்த சில நாட்களில் மழை பெய்தது. நிலம் பச்சைப்பட்டது. நோய்கள் குணமானது. வீட்டில் மீண்டும் சிரிப்பு வந்தது. அன்றிலிருந்து அந்த குடும்பம் ஒரு விஷயம் உறுதியாக நம்பியது. குலதெய்வம் கோவிலுக்குள் மட்டுமில்லை, நம்ம நம்பிக்கையிலும் நம்ம நியாயமான வாழ்க்கையிலும் தான் இருக்கிறது. பிரேயர். குலதெய்வம் தலைமுறைகளை தாண்டி நம்மை காக்கும் தெய்வம்.